ருக்கு ருக்கு புது பார்ட்டி ஒண்ணு புக்கு. பார்ட்டியா? எந்த பார்ட்டி? இவரு நம்ம பார்ட்டி தான். சார் இங்க வருவாருன்னு எனக்கு தெரியும்ல. தெரியுமா? அதான் கத்திரிக்காய் காய்ச்சா கடத்தருக்கு வராதா, வெள்ளரிக்காய் வெடிச்சா வீதிக்கு வராதா. நான் மை போட்டு பார்த்தேன், சாரு பரிசு காணாம போச்சு, அதை கண்டுபிடிக்கத்தான் இங்க வந்திருக்காரு. எதுக்கு இது? சின்ன சாமான் காணாம போனா வெத்தலை, பெரிய சாமான் காணாம போனா வாழைல. புரியல? டிவியில ஃபர்ஸ்ட் சேனல் செகண்ட் சேனல் மாதிரி இங்க தடங்களுக்கு வளர்ந்துகிறோம்ங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. யோ தொழிலுக்கு வருவோம்யா, ஐயா பரிசு எங்க இருக்குன்னு கண்டுபிடிப்போம். எங்க இருக்க போகுது? இங்கதான் இருக்கும். என்னது? இல்ல இந்த ஏரியாவில தான் இருக்கும், வேற எங்க இருக்க போகுதுன்னு சொன்னேன். குத்தடி குத்தடி சைலக்கா, குனிஞ்சு குத்தடி சைலக்கா, ஐயாவோட பரிசக்கா புங்கு மரத்தடியில இருக்கக்கா. அப்புறம் என்ன, வாங்க போவோம். தச்சனே தச்சனை குடுக்கறதுக்கே பணம் பர்சுக்குள்ளதான் இருக்கு, கிடைச்சா தர்றேன். இல்லாடியா நீ? டிங்கிரு டிங்கால வில்லாதி வில்ல வெங்கல புருஷனா இருக்கானே, நம்மளே டபாய்ச்சிட்டான். என்னையாது ஒன்னத்தையுமே காணோம். முயற்சி பண்ணுவோம், கிடைக்காமலா போகுது. கிடைச்சிருச்சு கிடைச்சிருச்சு. என்னையா? யாரோ விரல புதைச்சு வச்சிருக்கான் சார். யோ ஏன் வரலையா? ஓ உங்க விரலா? அதான் இவ்வளவு பெருசா இருக்கு. என்ன சார் அதுக்குள்ள இவ்வளவு நீளமாயிருச்சு? அடிச்சனா? கிடப்பாரு. பாத்தீங்களா சார் எங்க ருக்கோடைய சாமர்த்தியத்தை? மை போட்டே சொல்லிருச்சு. மை போட்டு சொல்லிருச்சா? என்னையா? யோ உனக்கு இந்த பழக்கம் கூட இருக்கா? பட்ட பகல தண்ணி போட்டு வந்து நிக்கிற, ஏன் வந்த? வேற ஒண்ணு இல்ல இருக்கு. அது என்ன? விடியா, என்ன இது தண்ணியை போட்டு வந்து என் வீட்டுக்குள்ளே என்ன கட்டி பிடிக்கிற? விடியா. யோ என்ன இது தண்ணியை போட்டு வந்து அலம்பல் பண்ற, எதுக்கு வந்த? ஒண்ணும் இல்ல, சாவிய காணோம். நீதான் மை போட்டு பாப்பிய, அது எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு சொல்லு. சாவிய காணுமா? அது அது நான் 3 நாளைக்கு மை போட்டு பார்க்க கூடாது. ஏன் பார்க்க கூடாது? அது அப்படிதான் பொம்பளைங்க சமாச்சாரம், உனக்கு அதெல்லாம் தெரியாது. அப்ப நான் மை போட்டு பாக்குறேன், வெத்தலை கொடு. உனக்கெல்லாம் மை போட்டு பார்க்க தெரியாதியா? எனக்கு தெரியாதா? எப்படி தெரியும்னு நான் காட்டுறேன். யோ 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 யோ. நாட்டரசம் கோட்டை 4 பக்கமும் ஓட்ட, நானும் தான் பார்த்தேன். மை போட்டு பாக்குற கன்னி பொண்ணு, கன்னி பொண்ணு ஜாக்கெட்டுக்குள்ள சாவி கொத்து. ஜாக்கெட்டா? ஐயோ என்னைய பாட்டுல ரொம்ப நல்லா பாடுற. சமாளிக்காத. இந்த ஊர்ல மை போட்டு பாக்குற பொண்ணு யாரு? நான்தா நான்தா நான்தா. சாவி எடு. ஐயோ என்னைய நல்லா பேசுற, போதை தெளிஞ்சிருச்சா? குடிச்சிருந்தா தானே போதை தெளியறதுக்கு. உங்ககிட்ட இருந்து உண்மையை வரவழைக்கத்தான் குடிச்சது மாதிரி நடிச்சேன். சாவி எடு. என்கிட்ட சாவி இல்லையா? மரியாதையா சொல்றேன், சாவி எடு. யோ சத்தியமா சொல்றேன், என்கிட்ட சாவி இல்ல. இப்ப நீ தரமாட்ட? என்கிட்ட சாவி இல்லையா? பொய்யா சொல்ற? இல்ல நிஜமா. இப்ப நானே எடுத்துக்கிறேன். யோ யோ விடியா. எப்படி ஜாக்கெட்ல? இந்த சாவியை நான் தான் போட்டேன். மை போட்டு பாக்குறேன் மை போட்டு பாக்குறேன்னு ஊரையெல்லாம் ஏமாத்திக்கிட்டு இருக்கியே, ஒரு வயசு பொண்ணு இப்படி செய்ய உனக்கு வெக்கமா இல்ல? நல்லா கேளுங்க தம்பி, நானும் 1000 தடவை சொல்லிட்டேன், என் பேச்சு கேட்கவே மாட்டேங்கிறா. நான் என்ன செய்யட்டும்? ஊர்ல எங்க போய் வேலை கேட்டாலும் ரவுடி பைய தங்கச்சி ரவுடி பைய தங்கச்சின்னு எனக்கு யாரும் வேலை கொடுக்க மாட்டேன்றாங்க. ஓஹோ, உனக்கு ஒரு வேலை கிடைச்சா இந்த மாதிரி திருட்டு தானே செய்ய மாட்டில்ல? எனக்கு யாரையா வேலை கொடுப்பா? நான் தரேன். நாளையில இருந்து நீ எனக்கு அசிஸ்டன்ட். அட்ஜஸ்ட் தான். ரொம்ப நன்றிப்பா. ஐயோ குடிக்கிற தண்ணிக்கு இவ்வளவு கூட்டமா இருக்கே, என்ன பண்றது? நீ ஐடியா குடுக்கிறியா என்ன? பாப்பா எங்க? ஐயோ பாப்பா வாங்க. ஐயோ சமத்து. ஏய் பாம்பு வந்து பொய்யா சொன்ன? சரியான ஊம குசுப்பு.
ஊமை கீமை நீங்க பல்ல உடைச்சிடுவேன். நீங்க அறிவு இல்லாம ஓடுனதுக்கு அவ்வளவு பொறுப்பு. ரொம்ப திமிரடி உனக்கு. என்னங்க நீ மிரட்டுறீங்க? நான் அப்படி தாண்டி பேசுவேன். பேசுவேன் வந்துட்டாளுங்க. முதல்ல நான் தாண்டி தண்ணி பிடிப்பேன். அதெல்லாம் முடியாது. நான் தண்ணி பிடிப்பேன். நான் அப்படிதான் பேசுவேன். இங்க என்ன சண்டை? இந்த ஊமை எங்களை ஏமாத்திருச்சு. மறுபடியும் ஊமை கீமை எனக்கு கெட்ட கோவம் வரும். என்ன நினைச்சிட்டு இருக்க? ருக்கு, ஊர்ல இந்த ஒரு கிணறு தான் இருக்கா? வேற கிணறே இல்லையா? குடிக்கிற தண்ணி கிடைக்கிற கிணறு இந்த ஊர்ல இது ஒண்ணுதான். சரி, தண்ணி எடுத்துட்டுல வா. வாமா. அறிவு கிட்ட. ஆமா, இந்த குழந்தை பிறவியிலே ஊமையா? அவங்க குடிசைக்கு வச்ச தீல இவ அப்பா அம்மா செத்து போயிட்டாங்க. அத பார்த்ததுல இவ நாக்கு செத்து போயிடுச்சு. ஒண்ணு இல்ல. என் மனசுல இருக்கிறது உனக்கு என்ன தெரியும்? யாருன்னு சொல்லு பாக்கலாம். வெரி குட். ஒரு வாரிசு உருவாது போல இருக்கு. ஒன்ன மாதிரியே வெத்திரையில மைபோட தயார் பண்ணிட்டியா? நான் ஒண்ணு மைப்போட கத்து கொடுக்கல. என் மனச ஒருத்தர் திருடிட்டாரு. அது யாருன்னு கண்டுபிடிக்க சொன்ன. அப்படியா? என் மனசையும் ஒருத்தி திருடிட்டா. யாருன்னு சொல்ல முடியுமா? வெத்திரையில பார்த்தா தெரியுமா? அட, வெத்தலை ஜோசியம் கரெக்டா இருக்கு. என் மனசை திருடுனது யாருன்னு தெரிஞ்சு போச்சு. யோ 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 யோ, என் மனசு திருடின ஆளு யாருன்னு பாக்கணும்யா. வெத்தலை குடியா? வெத்தலைக்கு ஏமா இந்த அலைச்சல் அலையிற? இந்தா. பூசாரி, பூசாரி, தீபத்தட்டை எங்க போகுது? அவங்களுக்கு. மனுஷங்களை தேடி தெய்வம் போக கூடாது. தெய்வத்தை தேடிதான் மனுஷன் வரணும். முதல்ல இந்த தீபத்தட்டை அவங்களுக்கு காட்டுங்க. யாரா நீ? தம்பி, உனக்கு எந்த ஊரு? மதுரையில இருந்து புறப்பட்ட கருப்பு நிலா. ஓஹோ, மதுரைக்காரனா? மதுரைக்கு மட்டுமில்ல, தமிழ்நாட்டுக்கே இவர் சொந்தம். தம்பி, அனாவசியமா எங்க வழியில குறிக்கிடாத. அப்படி குறிக்கிட்டு அட்ரஸ் இல்லாம பண்ணிடுவோம். உங்க பூச்சாண்டிகளுக்கெல்லாம் இந்த சிங்கம் பயப்படாது. உறவுக்கு கை கொடுப்பேன், உரிமைக்கு குரல் கொடுப்பேன், தமிழுக்கு உயிர் கொடுப்பேன், தன்மானத்துக்கு இடம் கொடுப்பேன். உங்ககிட்ட எனக்கு என்னடா பேச்சு? ஏய் பூசாரி, தட்ட கொண்டா. ஏய் பூசாரி, உனக்கும் தைரியம் வந்துடுச்சா? இந்த வீரனை பார்த்தா கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை கூட கத்தி எடுக்கும். நான் எடுக்க மாட்டேனா? நானும் தமிழன் தாயா. இந்த சின்ன பையனுக்காக எங்களை பகச்சிக்காத. சித்தரும்பு கடிக்காதா, சிறுமிளகா உரைக்காதா? ஊருக்கு புதுசா வந்திருக்கிற எங்க கிட்ட மோத வேண்டாம். டேய், நார்ல மாலையத்தான் கட்ட முடியும், மத யானைய கட்ட முடியாது. ஜாக்கிரதை. இந்த ஏழைகளை நம்பி போற. கிடமாட்டேன். என்ன வேணாலும் தர்றோம். தொடமாட்டேன். மோதுறது எரிமலை. விடமாட்டேன். என்னைக்காவது இங்க வாசலை தேடி வரமாட்டேன். எங்களுக்கு மரியாதை தரமாட்டேன். புறப்பட்டு போங்க. இன்னைக்கு இவருக்கு வந்த வீரம் உங்க எல்லாருக்குமே வரணும். அதான் என்னுடைய ஆசை. அண்ணே, கோபத்தோட எந்திரிக்கிறவன் நஷ்டத்தோட உட்காருவான்னு அன்னைக்கு சொன்னீங்க. சொன்னேன். ஆனா இன்னைக்கு அந்த விஜய வளர விட்டீங்க. ஊர் ஜனங்க அவனுக்கு ஆதரவா கிளம்பிட்டாங்க. நாளைக்கு அந்த சூரியனை இந்த ஊர் ஜனங்க பார்க்க முடியாம பண்ணிடுறேன். எப்படின்னே? பயங்கரமான இந்த விஷத்தை தண்ணியில கலக்குறோம். இத குடிக்க போற நம்ம ஊர் ஜனங்கள் நாளைக்கு பரலோகம் போக போறாங்க. சீக்கிரம் ஊத்துங்கடா, சீக்கிரம் ஊத்துங்க. ஏன் எங்களை தடுக்கிற?
சொல்றான்னு ஒண்ணுமே புரியலையே. முன்ன பாம்பு பாம்புன்னு சொல்ல ஏமாத்துற மாதிரி இப்போ ஏமாத்துறான்னு பாக்குறியா? என்ன சண்டை? இந்த ஊமை எங்களை தண்ணி எடுக்க விட மாட்டேங்குது. எத்தனை தடவை ஊமையில சொல்லாதுன்னு சொல்லிருக்கேன். முத்துக்கண்ணு ஏன் இப்படி செய்யற? நீ சொல்றது ஒண்ணுமே புரியலையே. இவகிட்ட போய் கேள்வி கேட்டுக்கிட்டு தள்ளடி. என்னடி இது இருக்கிறா? முத்துக்கண்ணு அவங்கள தண்ணி எடுக்க விடு. நீங்க கொடுங்க, நான் தண்ணி எடுத்து கொடுக்குறேன். முத்துக்கண்ணு விடு. முத்துக்கண்ணு விடு விடு. உனக்கு இவ்வளவு திமிரா? போடி. என்னமாச்சு உனக்கு? முத்துக்கண்ணு இங்க பாருமா. முத்துக்கண்ணு என்னமாச்சு உனக்கு? ஐயோ எனக்கு ஒண்ணுமே தெரியலையே. முத்துக்கண்ணு முத்துக்கண்ணு இங்க பாருமா. என்னம்மா முத்துக்கண்ணு? ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியலையே. முத்துக்கண்ணு முத்துக்கண்ணு இங்க பாருமா. குழந்தைக்கு என்னாச்சு? எனக்கு தெரியலையே. முத்துக்கண்ணு இங்க பாருமா. இங்க பாரு. என்னாச்சுமா? முத்துக்கண்ணு என்னமாச்சு? முத்துக்கண்ணு என்னாச்சுமா? சொல்லு. ஐயோ முத்துக்கண்ணு, ஐயோ அநியாயமா அந்த குழந்தை நான் கொண்டுட்டேன்னு. ஐயோ நான் மோசம் போயிட்டேன். நான் என்ன பாவம் பண்ணேன்? ஐயோ முத்துக்கண்ணு முத்துக்கண்ணு. ருக்கு எதனால இப்படி ஆச்சு? அவ என்கிட்ட என்னமோ சொல்ல வந்தா. அந்த தண்ணிய குடிச்சதுக்கு அப்புறம் இப்படி ஆயிட்டா. தண்ணி கலர் மாறி இருக்கு. முத்துக்கண்ணு இந்த தண்ணி தான் குடிச்சாலா? ஆமாங்க. இது யாரு வரைஞ்சது? சாவறதுக்கு முன்னாடி இவ வரைஞ்சது. நான் திரும்பி வர வரைக்கும் இந்த தண்ணியை யாரும் குடிச்சிடாம பாத்துக்குங்க. என்ன விஜய், செத்து போன குழந்தையை எரிக்கலாமா இல்ல புதைக்கலாமான்னு கேட்க வந்தியா? இல்ல, உங்க பாவத்துக்கு கடைசி மன்னிப்பு கொடுக்கலாம்னு இருந்தேன். ஆனா அது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்? கருப்புக்கு வெள்ளை அடிக்க முடியும், இருட்டுக்கு வெள்ளை அடிக்க முடியாது. விஜய், எங்களை பகைச்சுக்கிட்டு இந்த ஊர்ல யாருமே இருக்க முடியாது. உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் கேளு, கொடுக்குறேன். எனக்கு பணங்கிறது மேல போட்டுக்க துண்டு மாதிரி, மானம் மரியாதைங்கிறது இடுப்புல கட்டியிருக்க வேட்டி மாதிரி. துண்டுக்காக வேட்டி இழக்க மாட்டேன். ரோஷக்கார தம்பி, பணம் வேணாங்கிற, பரவாயில்ல, வேற என்னதான் வேணுங்கிற? எந்த துண்டிலையும் சிக்காத மீன்னா எல்லா மீனையும் முழுங்குற திமிங்கலனா? அந்த திமிங்கலத்தையே கீறி பார்க்க வந்த கத்தி கப்பல். அந்த கத்தி கப்பலை 2 துண்டாக்குற வெடிகுண்டுனா? அந்த வெடிகுண்டிய தூள் தூளாக்குற பீரங்கினா? விஜய், இந்த ஏழை ஜனங்களை நம்பி போற நீ ஏமாந்துருவே. துருப்பிடிக்கிறத விட தேய்றதே மேலுங்கிற முடிவுக்கு ஜனங்க வந்துட்டாங்க. நாங்க நினைச்சா இங்கேயே உனக்கு சமாதி கட்ட முடியும். சாவு எல்லாருக்கும் நிச்சயம், ஆனா முதல்ல நான் உங்களை அனுப்புறது சத்தியம். அதுக்கு முன்னால உன்னை ஆதரிக்கிற இந்த ஊர் மக்களை அழிக்கிறதா எங்க வேலை. அந்த மக்களை காப்பாத்துறதா என் வேலை. வரேன்.